அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். ஒரு அழகான சூழலுக்கு மத்தியில் பேசணும் அப்படின்னு இதெல்லாம் பூக்கள் மத்தியில் வந்து பேசுகிறேன். ஏன்னா இங்கே புயல் அடிக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் அரசியல் அரங்கேறி கொண்டு இருக்கு இல்லையா. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க, அதை மறக்காமல் பார்த்துருங்க, லாஸ்ட் வரை பார்த்துருங்க. சரி, இன்றைய காணொளி எது குறித்து அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவரு டெல்லி போயிட்டு திரும்பி இருக்காரு. அங்கே பிரதமருடனான அந்த சந்திப்பு. இன்னொரு பக்கம் ராகுல், சோனியா காந்தி அவங்கள சந்திக்கிறதா இருந்து கடைசியாக அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா சில ஒரு மன வருத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு 10 விஷயங்கள் ராகுலை ரொம்பவே அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்லாம் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையே? இதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ரத்தான ராகுல் விஜய் மீட்டிங் அப்செட் ஆக்கிய 10 பாயிண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர் சிஎம் ஆன உடனே முதல் முறையாக டெல்லி பயணித்து அங்கே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரையும் சந்திச்சார் இல்லைங்களா. இந்த மீட்டிங்லேயே இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான திருமதி சோனியா காந்தி, அப்புறம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, 2 பேரையும் நம்ம சிஎம் சந்திக்கிறதாக தகவல்கள் வந்தது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவரு 2 நாள் பயணத்தை முடிச்சுட்டு இங்கே தமிழ்நாடும் திரும்பிட்டாரு. காங்கிரஸுடனான இந்த மீட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இது ரத்து செய்யப்பட்டதுக்கு பின்னாடி பல காரணங்கள் வட்டமடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்பி திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்கள், இல்லைங்க, கர்நாடகத்தில் முதலமைச்சர் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது திரு சித்தராமையா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்போ சிஎம் ஆகிறார் இல்லையா. ஸோ அந்த முதலமைச்சர் மாற்றம், இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் எம்பி விவகாரம், இது போன்ற காரணங்களால் நேரம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரம்னு தான் ஞாபகம் வருது, கையில் வாட்ச் கூட கட்ட மறந்துட்டேன், டக்குன்னு வந்து பேசியிருக்கேன். சரி, அப்புறம் 11ஆம் தேதி, ஜூன் 11ஆம் தேதி எப்படியும் சிஎம் இங்கே மறுபடியும் டெல்லி வராரு. அந்த டைமில் நிச்சயமாக எங்களுடைய காங்கிரஸ் லீடர்ஸோடு, டாப் லெவல் லீடர்ஸோடு அவருக்கு மீட் இருக்கும், நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காருங்க. இதே மாதிரி தாங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலையும் திருவள்ளுவர் சிலை திறப்பையும் ஒத்தி வச்சுட்டு போயிருக்காரு முதலமைச்சர். அப்படியாகத்தான் செய்தி வட்டமடிச்சிருக்கு, அவங்களும் காத்துட்ருக்காங்க பேப்பர் செய்திகள். சரி, இப்படி பொதுவாக காங்கிரஸ் சொன்னாலும் சங்கதியே வேறங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. அதில் முதலாவதாக பார்த்தோம்னா, கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நடந்தப்பவே உடனடியாக விஜய் அவரை தொடர்பு கொண்டு அப்போவே ராகுல் காந்தி பேசினாருங்க. நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போவே இது பரபரப்பானது. அதுக்கப்புறம் கூட்டணி சம்பந்தமாகலாம் டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி அமையிற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் திமுகவில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சில நகர்வுகள் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் அப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு நெருக்கத்துக்கான அந்த உரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அட்லாஸ்ட்டு இங்கே ஆட்சி மாற்றம், ஏதாவது தாவேக்கு அதிகமாக வெற்றி பெற்ற உடனே இங்கே கூட்டணிக்கும் இங்கே வந்துட்டாங்க. அட்லாஸ்ட்டு இங்கே டிவிக்கு அதிக தொகுதிகளை வெற்றி பெற முதல் கட்சியாக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இணைஞ்சு, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வரை எங்கள் கூட்டணி தொடரும் அப்படின்னா அன்பு அப்படியே வாரி வழங்கினாங்க. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் முதல் வருத்தமே எங்கே வந்ததுன்னா, இங்கே முதலமைச்சராக திரு ச ஜோசப் விஜய் அவர் பதவியேற்ற நேரத்தில் திரு ராகுல் காந்தி அவரும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாரு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் ஒரு தேசிய தலைவருக்கு கூடுதல் முக்கியத்துவமும் பெரிய அளவில் கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் காங்கிரஸ் கட்சியினருக்கு இருக்குங்க. நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் அந்த சீன்ஸை பார்த்துருந்தாலே தெரியும். இரண்டாவதாக, தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக ஏனைய கட்சியினர்கிட்ட ஆதரவை எதிர்பார்த்தாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் அவர்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருந்தாங்க. பங்கு கொடுத்ததுங்கிறது கூட்டணி ஆட்சின்னு காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து ஆதரவு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல சொல்லியிருந்தால் காங்கிரஸ்க்கு இன்னும் ப்ளஸ்ஸு. ஆனால் விசிக, ஐயுஎம்எல்லும் அதில் பங்கெடுக்கிறப்ப தங்களுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் குறையுதோ அப்படின்னும் ஃபீல் பண்ணாங்க. மூன்றாவதாக,
118 என்கிற அந்த மேஜிக் நம்பர், தனிப்பெரும்பான்மைக்கான அந்த நம்பர், அதை நோக்கி தாவேகா நகர்ந்தது. எப்படி? இங்கே அதிமுக சைடில் இருக்கக்கூடிய போட்டி அதிமுகவினரை அப்போவே போய் சந்திச்சாரு. திமுகலாம் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின்லாம் சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னா அதை விமர்சிச்சிருந்தாரு. அப்போ அங்கே போயிட்டு அடுத்து என்ன நடந்தது? அதில் இப்போ மறுபடியும் அந்த 2 டீமும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. திரு சி.வி. சண்முகம் மாஜி அமைச்சர், திரு சி. விஜயபாஸ்கர் அவங்க 2 பேர் மட்டும் அப்படியே ஹோல்டில் இருக்காங்க. மே 29ஆம் தேதி காலை நேர நிலவரம் இது. இங்கே என்னன்னா, அதிமுகவிலிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் இங்கே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் ஐக்கியமாகியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே திருச்சி கிழக்கு ஒன்று இருக்குது. இந்த 5 தொகுதி, இந்த 5 தொகுதியிலையும் இடைத்தேர்தலில் நின்று தாவேக்கா தங்களுடைய தனிப்பெரும்பான்மைக்காக நகர்வது இது விரைவானதுன்னா அப்புறம் தங்களுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருமோ அப்படின்னும் காங்கிரஸ் கருதுறாங்க. இருங்க, ஒரு பேப்பர் அந்த பக்கம் ஓடிருச்சு, காற்று அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து இந்த இடைத்தேர்தல் வர இருக்கு இல்லையா, இதில் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்த அவர்களுக்கே மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படலாம். இதுவும் கொஞ்சம் காங்கிரஸ்க்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு. அவங்கெல்லாம் முக்கியமானவங்க உள்ள வந்தாங்கன்னா அவர்களுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுங்க. அப்புறம் 5வதாக உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் திரு என் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு? நிறைய பேர் நமக்காக உழைச்சாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நிறைய வார்டுகள் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தான் அவர் உணர்த்துறாரு. ஸோ இப்போ உள்ளாட்சி தேர்தல்லையும் காங்கிரஸ்க்கான முக்கியத்துவம் கொஞ்சம் குறையுமோ? இப்போ போட்டியாக அங்கேருந்து அதிமுகலேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்களுடைய டீமுக்கும் இப்போ திரு இசக்கி சுப்பையா இருக்காருன்னா அவர் செல்வாக்கானவர், அவங்களுடைய டீமுக்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் உள்ளாட்சிகளில் கொடுக்கலாம். தாவேக்காவும் அதிக இடங்களை அவங்க குறி வைக்கலாம். குறைந்தது 2லிருந்து 3 மேயராவது அந்த பொறுப்புகளாவது வேணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸுடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி நகர்றப்ப தான் இப்படிலாம் செக் வைக்கிறாங்களோ அப்படின்னு காங்கிரஸ் கொஞ்சம் ஷாக்குங்க. மேகதாது விவகாரம், உதயநிதி கொடுக்கும் குடைச்சல்கள், யோசிக்கும் காங்கிரஸ் என்ன நினைக்கிறார் விஜய்? மேகதாது அணை திட்டம்ங்க. இதில் கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு விவசாய பெருங்குடிகளுக்கு, மக்களுக்கு எதிரானது அப்படின்னு இங்கே அனைத்து கட்சியினருமே எதிர்ப்பு காட்டுறாங்க. இதில் குறிப்பாக தாவேக்காவுக்கு என்ன நெருக்கடினா, இப்போ தான் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அந்த நேரத்திலேயே மேகதாது அணை விவகாரமும் வீரியம் அடைஞ்சிருக்கு. இதை ஒட்டி தான் இதை கையில் எடுத்து எதிர்கட்சிகளும் களமாட தாவேக்காவுக்கு கொஞ்சம் எப்படி கையாளுறது அப்படின்னு ஒரு யோசனை. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டு நலன் அப்படிங்கிற அடிப்படையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை சந்திச்சாரு. 4 கோரிக்கைகள் வச்சிருந்தாரு. அதில் முதலாவதாக முக்கியமானதாக மேகதாது அணை விவகாரம், அது அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. இது காங்கிரஸ் தரப்பை அப்செட் ஆக்குனது. இதுலேயே மிக முக்கியமாக பார்த்தோம்னா, தற்போது அங்கே டெல்லியில் சட்ட வல்லுநர்கள்கிட்ட, மூத்த வழக்குரைஞர்கள்கிட்ட மீட்டிங்லாம் நடத்தி ஆலோசனை செஞ்சுட்டு தற்போது மேகதாது அணை திட்டத்துக்கு தடை கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கும் தொடுக்குது தமிழ்நாடு அரசாங்கம். இந்த அதிரடி காங்கிரஸ்க்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. சவுத் இந்தியாவில் தங்களுக்கு செல்வாக்கு வளருது, அதை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி அகில இந்திய அளவில் கொண்டு போகணும். 2029 காங்கிரஸ் சென்ட்ரல் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ராகுல் காந்தி அவருடைய கனவாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் இப்போ சவுத் இந்தியாவில் 2 ஸ்டேட்டுக்கு இடையில் இப்படியான விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் கேரளா, இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ராகுல் காந்தி அவங்களுடைய டீம் எப்படி கையாள்வது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கேரளாவில் காங்கிரஸ் சிஎம் பதவியேற்பு விழாவுக்கு தமிழ்நாடு சிஎம் போறதா இருந்து லாஸ்ட் மினிட்ல அவர் போகல. இதுவும் ராகுல் காந்தியை அப்செட் ஆக்கியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா ஒரு பக்கம் சென்ட்ரலை பகைத்து கொள்ளாத அந்த நல்லுறவு பாஜக அரசாங்கத்துக்கிட்ட, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா பாஜகவை அவர் அட்டாக்கே பண்ணல, மருந்துக்கு 1-2 அப்படியே வலிக்காத மாதிரி பாஜகவை அடிச்சாரு. இப்ப கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகும் கூட ஒரு முற்போக்கு முகம் இந்த அரசாங்கத்துக்கு இருந்தும் கூட பாஜகவை அட்டாக் பண்றதுல அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்றாரு விஜய். இன்னொரு பக்கம் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் ஒரு சமாதானமாக அப்படியே நெளிவு சுழிவோடு அப்படியே மேம்போக்க அப்படி பயணிக்கிறது. முக்கியமாக காங்கிரஸோடவும் இங்கேயும் ஒரு குத்து இங்கேயும் ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி இதையும் பெருசாக காங்கிரஸ் நேஷனல் லீடர்ஸ் பெருசாக அக்செப்ட் பண்ணலைங்க. அதற்கடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸ் கட்சி தங்களுடைய அடையாளத்தை
வளர்த்தெடுப்பது. எத்தனை நாளைக்கு தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடவே அவங்களோடவே பயணிச்சுட்டு இருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம ஆட்சியில் பங்கெடுத்திருக்கோம். இதை ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸை வளர்த்தெடுக்கணும். இங்கே கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆச்சு, கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆச்சு. ஸோ வீரியமாக நம்ம வளரணும், சவுத் இந்தியாவை வலுவாகணும், சவுத் இந்தியாவில் நம்ம அப்படிங்கிறது. தெலுங்கானாவிலையும் அவங்க ஆட்சி தானே. ஸோ இதை பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தாவேகா முதல் தேர்தல்லையே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் வேகமாக அனைத்து பொறுப்புகளையும் தங்களுடைய கட்சியினர்களுக்கு கொடுத்து உள்ளாட்சி தேர்தலில், எம்பி தேர்தலில் இப்படி அவங்க தான் தங்களை வளர்த்துக்கிறதுக்கு தீவிரம் காட்டுவாங்க. அப்போ மறுபடியும் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னும் காங்கிரஸ் யோசிக்கிறாங்க. சரி, இது எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், அதான் அந்த ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு நான் வரேன். அந்த மேஜிக் நம்பர் 180 நோக்கி தாவேகா நகருதில்ல, அதிமுக சைட்லேருந்து ராஜினாமா பண்ண வச்சு இங்கே சேர்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்படி நடக்காமல் இருந்தால் காங்கிரஸ் தன்னுடைய கேம் ஆடலாம், டிவிகேவை ஒரு மிரட்டலாம், தேசிய கட்சி ஒரு பேரம் பேசலாம், எங்களுக்கு இவ்வளோ வேணும்னு டிமாண்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ புத்திசாலித்தனமாக டிவிகே அந்த 180ங்கிற நம்பரை நோக்கி நகர்வதால் இது தங்களுடைய கனவு கோட்டையை தகர்த்துருமோங்கிறது தான் டெல்லி காங்கிரஸ் அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம்னா 9th பாயிண்ட்டு டிஎம்கே உடைய அட்டாக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. காங்கிரஸ் முதுகில் குத்திருச்சு, அவங்கள விடவே கூடாதுன்னு அட்டாக் பண்ணுறாரு. அதற்கடுத்து அந்த 10வது முக்கியமான பாயிண்ட்டு, ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி வலுவாக இருந்ததுக்கு திமுக ஒரு முக்கியமான காரணம். பல்வேறு மாநில தலைவர்கள்ட்ட பேசி அவங்க ஒரு சப்போர்ட்டான உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த இந்தியா கூட்டணியே விரிசலில் இருந்துகிட்டு இருக்கு. அகில இந்திய அளவில் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது மெகா அணியை முன்னெடுப்பது, அதில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துவது அப்படின்னு அதை நோக்கி தீவிரமாக பயணிக்கிறாங்க திமுகவினர். இது தேசிய அளவுலையும் குடைச்சலாக மாறுமோ, அடிபட்டவங்க சீறி பாய்வாங்கல்ல அப்படின்னும் காங்கிரஸ் தரப்பில் அச்சப்படுறாங்க. இது எல்லாமே தான் உள்ளுக்குள்ளார ஒரு மாதிரி புகஞ்சிக்கிட்டு இருக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளார அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நேரம் காரணமாக தான் மீட்டிங் நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாரு. எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். எனிவே இங்கே டிவிகே சைட்லையும் காங்கிரஸ் சைட்லையும் எங்களுக்கு இடையில் நல்ல உறவு தான் இருந்துக்கிட்டு இருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெளியிலேருந்து தான் சிலர் வேணும்னே இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் பயணிக்குது, பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் இந்த மேக்கிங் சின்னதாக காட்டுறேன், எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் பாருங்கள். இப்படி தாங்க வெயில் வரத்துக்குள்ளார வீடியோ பேசியிருக்கேன்.